சரி. எனது பெயர் கே ஜெசி ஜேனட். நான் அரசு தொடக்கப்பள்ளி கீழ்குளம் வலியவிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சரகத்தின் கிள்ளியூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதி. அரசு தொடக்கப்பள்ளி கீழ்குளம் வலியவிலை என்பது. எனது பள்ளியில் நான் 2013-14 கல்வியாண்டில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற போது ஒரே ஒரு மாணவி காணப்பட்டு பள்ளிக்கூடம் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. நான் திரும்ப முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களின் துணையோடு வீடு வீடாக சென்று மாணவர்களை சேர்த்து அந்த ஆண்டு 5 மாணவர்களாக ஆக்கினேன். தொடர்ந்து படிப்படியாக 11, 17, 22 அப்படியாக 77 மாணவர்கள் வீதம் சேர்க்கப்பட்டுள்ளேன். இதற்கு நான் மட்டுமல்ல, என்னோடு கூட பணியாற்றின சக ஆசிரியர்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், சமுதாய பொறுப்பாளர்கள் ஆகியோர் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் உறுதுணையாக இருக்க காரணம், முதலாவதாக நான் களத்தில் இறங்கி செயல்பட தொடங்கினதன் காரணமாக அவர்களும் பின்பலமாக இருந்து பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தார்கள். இப்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஒரு வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு 2 கட்டடங்கள் காணப்பட்டது. இப்போது 4 வகுப்பறையுடன் கூடிய 2 மாடி வகுப்பறை, கலையரங்கம், சில்ட்ரன்ஸ் பார்க், ட்ரைனேஜ் மற்றும் அலங்கார கற்கள் பள்ளிக்கூட வளாகத்தை சுற்றி பதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர்கள் குழு சார்பாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜ் அவர்களுடைய உருவச்சிலையும் பொறிக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, பள்ளிக்கூட மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள், விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் SMC உறுப்பினர்களும் மிகவும் பங்களிப்பு கொடுக்கிறார்கள். எங்களது மாணவ செல்வங்களுக்கு இசை, ஓவியம், நடனம் மற்றும் அபக்கஸ், உடற்பயிற்சி, யோகா, நன்னடத்தை, கையெழுத்து திறன் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. எங்கள் பள்ளிக்கூடமானது பிரைவேட் பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக செயல்படும் விதமாக சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது எங்களுக்கு வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்று அநேக சிறந்த ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களும் இந்த எமிஸில் இதை பதிவேற்றம் செய்வதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு இன்னும் பல விருதுகளை அனைவரும் பெறுவதற்கு அவர்களையும் வாழ்த்துகிறேன். இன்னும் ஆசிரியர் சமுதாயமானது சிறந்த முறையில் செயல்படுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன்.